இசையமைப்பாளர் இளையராஜாவும் பின்னணி பாடகர் எஸ்பி பாலசுப்ரமணியமும் இணைந்து காலத்தால் அழிக்க முடியாத பல்லாயிரம் பாடல்களை மக்களுக்கு வழங்கியுள்ளனர். இருவரும் 40 ஆண்டுகால நண்பர்கள். இப்பொழுது இவர்களுக்குள் திடீர் விரிசல் வந்து இருப்பது பட உலகிலும் ரசிகர்கள் மத்தியிலும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. எஸ்பி பாலசுப்ரமணியம் சினிமாவுக்கு வந்து 50 ஆண்டுகள் ஆனதையொட்டி உலக நாடுகளில் சுற்றுப்பயணம் செய்து இசை கச்சேரிகள் நடத்தி வருகிறார். கனடா, ரஷ்யா, மலேசியா, சிங்கப்பூர், துபாய் ஆகிய நாடுகளில் இசை நிகழ்ச்சிகளை நடத்திவிட்டு அவர் தற்பொழுது அமெரிக்காவில் இசை நிகழ்ச்சிகளை பல இடங்களில் நடத்தி வருகிறார். இந்த நிலையில் அவருக்கு இசையமைப்பாளர் இளையராஜாவின் வக்கீல் மூலம் ஒரு நோட்டீஸ் அனுப்பப்பட்டுள்ளது. எனது இசையில் வந்த பாடல்களை மேடைகளில் பாடவோ இசை கச்சேரி நடத்தவோ செய்தால் அது காப்புரிமை சட்டத்துக்கு எதிரானதாக கருதப்படும். அதற்காக பெரிய அபராத தொகையை சட்டப்படி தர வேண்டியிருக்கும் என்று நோட்டீஸில் குறிப்பிட்டுள்ளார் இளையராஜா. இது எஸ்பி பாலசுப்ரமணியத்துக்கு பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. இனிமேல் இளையராஜாவின் பாடல்களை மேடைகளில் பாடமாட்டேன் என்று அவர் உறுதிபட அறிவித்துள்ளார். இந்த நிலையில் இளையராஜா, எஸ்பி பாலசுப்ரமணியம் இருவருக்கும் இடையிலான மோதலுக்கு காரணம் என்ன என்பது தற்பொழுது தெரியவந்துள்ளது. கடந்த வருடம் இளையராஜா அமெரிக்காவில் உள்ள 7 பெரும் நகரங்களில் இசை நிகழ்ச்சி நடத்தினார். அந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்கு எஸ்பி பாலசுப்ரமணியம் ஒரு பெரும் தொகையை கேட்டதாக தெரிகிறது. ஆனால் இளையராஜா அந்த பெரும் தொகையை எஸ்பி பாலசுப்ரமணியத்துக்கு தர மறுத்துவிட்டார். இதனால் இருவருக்கும் இடையே மனக்கசப்பு இருந்து வந்திருக்கிறது. இதுவே இருவருக்கும் இடையேயான கருத்து மோதல்களுக்கு காரணம் என்று கூறப்படுகிறது.